ஸோ டிஎன்பிஎல் 2024 மேட்ச் 24 ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல திண்டுக்கல் டிராகன்ஸ் 30 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ மதுரை பேந்தர்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சிவம் சிங் ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாரு அண்ட் செஞ்சுரி போட்டாரு. ஸோ இந்த வருஷத்தோட முதல் செஞ்சுரி சிவம் சிங் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாக்ஸ் தான் விளாண்டாரு. ஆனா இந்த ஒரு முக்கியமான மேட்ச்ல ஒரு டெரிஃபிக்கான 100 அடிச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை பேந்தர்ஸ் இனிஷியலா நல்லா ஸ்டார்ட் தான். லோகேஸ்வர் நல்லா அடிச்சாரு ஒரு 50. அவரும் கௌஷிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறவருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் ஒன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இமிடியேட் அவுட் ஆனோடனே பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சேஸ்ல. அண்ட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு திண்டுக்கல் டிராகன் போலர்ஸ். அஸ்வினும் சரி, அந்த பக்கம் நியூ பால்ல போட்ட சந்தீப் வாரியரும் சரி 2 விக்கெட் ஈச் எடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு போலிங் எஃபெக்ட் ஃப்ரம் திண்டுக்கல் டிராகன்ஸ். ஏன்னா 200 மேல அடிக்கும் போதே எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் மதுரை பேந்தர்ஸ். சேசிங்ல நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.